இப்போ நம்ம கொலக்கட்டை செய்ய போகிறோம். பிள்ளையாருக்கு வச்சு படைக்கிறது. அதுக்கு கடலைப்பருப்பை கொஞ்சம் நேரம் ஊற போட்டு அவிய போடணும். பருப்பு அவியும் போது இத்தினோண்டு உப்பு இதில் சேர்த்துக்கணும். இப்போ இந்த பருப்பை நல்லா தண்ணியை வடிய வச்சுட்டு இப்படி ஒரு தட்டில் போட்டு செத்தியோடு நல்லா ஆற வைக்கணும். இப்போ நம்ம மாவு பிணைய போகிறோம். அதுக்கு 1 ஸ்பூனு சீனி, அவ்வளோ உப்பு, ஏலக்காய் நல்லா வறுத்து முணுக்குன பவுட்ரு, 1 கிளாஸ் தண்ணி. இப்போ மாவை இப்படி போட்டு நல்லா சப்பாத்திக்கு மாதிரி பிணையணும். இப்போ நல்லா இந்த பச்சரிசி மாவை சப்பாத்திக்கு மாதிரி பிணைஞ்சாச்சு. அந்த பருப்பு தண்ணியை வடித்து வச்சது நல்லா ஆறிடுச்சு. அதை மிக்சியில் போட்டு இப்படி நல்லா ஒரு சுற்று வச்சா போதும். பருப்பு நல்லா பொடியாக நசுக்கிடும். 1 ஸ்பூன் நெய் ஊற்றணும். 1 கிண்ணம் தேங்காய் பூ அதை இந்த நெய்யோடு சேர்த்துக்கணும். நல்லா நெய்யில் தேங்காய் பூவை வறுத்துடணும். மண்டவெல்லை பொடியை போடணும். மண்டவெல்லை பொடியை போட்டு லேசாக இத்தனையும் தண்ணி தெளிக்கணும். இப்போ நல்லா மண்டவெல்லம் சூடாகிடுச்சு. இப்போ இந்த தேங்காய் பூவை இதில் சேர்த்துக்கணும். ஒரு 1/2 ஸ்பூனு ஏலக்காய் பவுடரும் இதில் சேர்த்துக்கணும். இப்போது நம்ம பொடிச்சு வச்ச கடலைப்பருப்பு மாவையும் இதில் சேர்த்துக்கணும். பருப்பை இப்படி உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கணும். ஆனால் அடுப்பில் போடும்போது தண்ணி லைட்டாக தான் லேசாக தெளிக்கணும். மண்டவெல்லை பாவுக்கு இப்படி உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கணும். நல்லா இப்படி ஒரு சப்பாத்தி மாவு அளவில் எடுத்துடணும். எடுத்துகிட்டு இப்படி தட்டிக்கணும். தட்டிட்டு இதில் ஒரு உருண்டை எடுத்து வச்சு இப்படி வச்சு இப்படி ஃபுல்லாக அந்த உருண்டை தெரியாமல் மறைச்சிடணும். உருண்டை தெரியாமல் மறைச்சி இப்படி நல்லா பிடிச்சிடணும். இப்படி பிடிச்சி இட்லி சட்டியில் அடித்தட்டு வச்சு இட்லி வைக்கிற மாதிரி தட்டை மட்டும் போட்டு வெறுந்தட்டு அடியில் தண்ணி ஊற்றி இப்படி இட்லி சட்டியில் வச்சிடணும். இப்போ நம்மளுக்கு கொலக்கட்டை நல்லா அவிஞ்சிருச்சு. இப்போ நம்மளுக்கு பிள்ளையார் கொலக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த கொலக்கட்டையை வச்சு பிள்ளையார் சத்திக்கு கும்பிடுங்க. பிள்ளையார் ஓடோடி வந்துடுவார். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.